மூட்டு வலிக்கான வீட்டு வைத்தியத்தை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இப்ப நான் சொல்றேன், இந்த வீட்டு வைத்தியங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க மூட்டு வலி ஓடிய போயிடுங்க. மூட்டு வலின்றது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நிறைய பேரை பாதிக்குது. மூட்டுக்கல்ல வலி உண்டானா சமைக்கிறது, வீட்டு வேலைகளை செய்யறது, இந்த மாதிரி அன்றாட வேலைகளை ரொம்பவே அதிகமா நம்ம கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியிருக்கும். அதிகமா அது பாதிக்கவும் படும். ஏன் நடக்கிறதுக்கு கூட ரொம்பவே சிரமப்படுறவங்களை நாம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்கும். மூட்டு வலி அப்படின்றது நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா அமைந்துடுது இல்லையா? இந்த மூட்டு வலி பெரும்பாலும் 30 வயசுக்கு மேலதான் வரும். எத்தனை பணம் செலவழிச்சாலும் பரவாயில்ல, இந்த மூட்டு வலி மட்டும் போனா போதும்னு தான் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா உண்மையில இந்த மூட்டு வலிக்கான தீர்வை தேடி நீங்க எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்க பக்கத்திலே இருக்கிற சில மூலிகைகளே இதுக்கு மருந்து அமையுது. கஸ்தூரி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், சாம்பிராணி, கடுகு, இது மூணையுமே சம அளவா நீங்க எடுத்துக்கணும். இப்போ இதுல தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சு சுட வச்சு அதை இளம் சூட்டுல கொஞ்சமா கற்பூரம் கலந்து வீக்கம் வலி உள்ள இடங்கள்ல தடவிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வீக்கமா இருக்கட்டும், மூட்டு வலியா இருக்கட்டும், அது குறையிறது கண் கூட உங்களால பார்க்க முடியும். விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய அடுப்புல வச்சு சூடேத்தி 1 கப் ஆரஞ்சு பழச்சாறு இருக்கு இல்லையா, அதை கலந்து டெய்லி காலையில சாப்பிட்டு வாங்க, மூட்டு வலி குறையும். விளக்கெண்ணெய அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் சூடேத்திக்கணும், நிறைய குடிச்சிடாதீங்க. கொஞ்சமா விளக்கெண்ணெய வந்துட்டு இது பண்ணணும். அதே மாதிரி 1 கப் ஆரஞ்சு பழச்சாறுல கலந்து நீங்க டெய்லி காலையில தான் நீங்க சாப்பிட்டு வரணும், சரிங்களா? அப்படி வரும்போது மூட்டு வலி உங்களுக்கு குறையுங்க. மூக்கிரட்டை வேர்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். மூக்கிரட்டை வேற கைப்படி அளவு எடுத்து நல்லா கசக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அது வந்து 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு 1/4 லிட்டரா காய்ச்சி காலை மாலை நீங்க சாப்பிட்டு வந்தாலே போதும், மூட்டு வலி குறையுங்க. அதே மாதிரி பல வேர்கள் பொடின்னு இருக்கு. கடுகு ரோஹிணி, ஆதண்ட வேர், சங்கன் வேர், புங்கன் வேர், இது எல்லாத்தையுமே இடிச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். முடக்கத்தான் சாறு, வெங்காயச்சாறு, சிற்றாமணக்கு எண்ணெய், இதோட பொடிகளை கலந்து 8 மணி நேரம் வெயில்ல காய வச்சு காலை மாலை சாப்பிட்டு வாங்க, மூட்டு வீக்கம் குறைஞ்சிருங்க. உங்க பாட்டிமார்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, இந்த மூலிகைலாம் கண்டிப்பா தெரியும். அப்படி தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, நீங்க நாட்டு மருந்து கடைகள் கூட நம்ம வீட்டுல உங்க அம்மாக்கு, உங்களோட ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கால் வலி அந்த மாதிரி மூட்டு வலி எல்லாம் சொன்னாங்கன்னா நீங்க அவங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணலாம், சரிங்களா? அடுத்ததா கணப்பூண்டு இலைங்க. கணப்பூண்டு இலைகளை எடுத்து வேப்ப எண்ணெயை விட்டு வதக்கி மூட்டுகளை அப்படி கட்டிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி குறையும். அடுத்ததா பூண்டு, பூண்டோட இலைகளை எடுத்து வேப்ப எண்ணெயை விட்டு நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே மூட்டுல வந்து கட்டிட்டு வாங்க, மூட்டு வலி குறையும். நல்லா துணி வச்சு கட்டிக்கோங்க. அடுத்ததா எருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எருக்க இலைகளை நெருப்புல வாட்டுவாங்க. வாட்டி அப்படி மூட்டு வீக்கங்கள் மேல வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே கட்டி வைப்பாங்க, வீக்கம் எல்லாம் குறைஞ்சிடுங்க. எங்க பாட்டி எல்லாம் வந்து பண்ணி நான் பார்த்திருக்கேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி, 250 கிராம் இஞ்சி சாறுல 150 கிராம் நல்லெண்ணெய் கலந்து வலி வீக்கம் உள்ள இடத்துல நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு வாங்க, மூட்டு வீக்கம் மூட்டு வலி குறையும். நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? கொய்யா இலை, இந்த கொய்யா இலைகளை நல்லா விழுது மாதிரி அரைச்சுக்கணும். இலைகளை சொல்றேன், கொய்யாவை கிடையாது. கொய்யா இலைகளை நல்லா விழுது மாதிரி அரைச்சு மூட்டு வீக்கம் மேல பூசிட்டு வாங்க, மூட்டு வலி மூட்டு வீக்கம் எதுவா இருந்தாலும் சரியாயிடும். அடுத்ததா ஆமணக்கு வேருங்க. ஆமணக்கு வேற நல்லா சுத்தம் பண்ணி 4 லிட்டர் தண்ணீர் விடுங்க. அது 1 லிட்டரா வச்சுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அதோட விளக்கெண்ணெய் கலந்து தண்ணீர் முழுவதும் ஆவியாகி எண்ணெய் மட்டும் இருக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய வடிகட்டி மூட்டுகள்ல நீங்க தடவிட்டு வாங்க, மூட்டு வலி மூட்டு வீக்கம் எல்லாம் குறைஞ்சு போகும். இது எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த எண்ணெயெல்லாம், அந்த எண்ணெயை வந்து தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி மூட்டுகள்ல நல்லா தேய்ச்சிட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க போய் குளிக்கணும். குளிச்சதுக்கு அப்புறம் இந்த எண்ணெயை திரும்ப மூட்டுகளை தேய்ச்சி மூட்டுகளை துணியால நல்லா கட்டி வச்சுட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி மூட்டு வீக்கம் குறைஞ்சிரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலக்குமிழ், இது வந்து இந்த இலைகளை, இது வந்து ஒரு இலை, நிலக்குமிழ் அப்படின்னு கேட்டா கிடைக்கும். இந்த இலைகளை விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி மூட்டுகள் மேல ஒத்தடம் கொடுக்க மூட்டு வலி குறைஞ்சு போகும். பால், சூடான பால்ல 3 ஏலக்காயை உடைச்சு போட்டு கொஞ்சமா மஞ்சள் பொடி அதை சேர்த்து நைட்டு எப்பவும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வாங்க, மூட்டு வலி குறையும். ஏன்னா கால்சியம் சத்து இதுல அதிகம். அஸ்வகந்தா, அஸ்வகந்தா பொடி 5 கிராம் எடுத்து 40 மில்லிகிராம் பால் சேர்த்துக்கோங்க. 160 மில்லி தண்ணீர்ல அப்படி நல்லா கொதிக்க வைக்கணும். நீரை அப்படி நல்லா வத்தி பால் மட்டும் அப்படி தங்கும் போது அதை எடுத்து நீங்க குடிச்சீங்கன்னா மூட்டு வலி கட்டுப்படுங்க.
கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெயோட 5 மடங்கு விளக்கெண்ணெய் கலந்து கொஞ்சம் கற்பூரம் சேர்த்து மூட்டு வலியின் மேல தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி குறையும். இப்போ கடுகு எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா 5 மடங்கு வந்து விளக்கெண்ணெய் கலந்துக்கணும். இல்லைன்னா கடுகு எண்ணெய் வந்து ஒரு 10 சொட்டு விட்டீங்கன்னா அதுல இருந்து 5 மடங்கு நீங்க விளக்கெண்ணெய் வந்து அந்த மாதிரி விட்டுட்டு மூட்டு வலி மேல நல்லா அந்த கற்பூரத்தை சேர்த்து அப்படியே நல்லா கலந்து கற்பூரத்தை சேர்த்து மூட்டு வலி மேல நல்லா தேய்ச்சிட்டு வரணும். மூட்டு வலி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அத்திப்பால் இதை சேகரிச்சு வலி காண்ற இடத்துல 10 போட்டு வாங்க, மூட்டு வலி குறையும். அமுக்கரா இலை வேறு இது ரெண்டையுமே வந்து சம அளவு எடுத்துக்கணும். நல்லா அரைச்சு 10 போட்டீங்கன்னா மூட்டு வலி மூட்டு வீக்கம் குறைஞ்சிரும். இப்ப நான் சொன்ன இந்த எல்லா டிப்ல ஏதாவது ஒரு டிப்பையாவது நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஒரு பொருளை வச்சாவது ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட அந்த மூட்டு வலி மூட்டு வீக்கம் குறையும். குறைஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. மேலும் இது போன்ற அருமையான மூட்டு வலி இந்த மாதிரி உடல் ஆரோக்கிய குறிப்புகளா இருக்கட்டும், இல்ல முடி உதிருது அப்படின்னா இருக்கட்டும், இல்ல பியூட்டி டிப்ஸ் வேணுமா, எல்லா டிப்ஸ்களும் நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கு. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அந்த டிப்ஸ்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன டிப்ஸ் வேணும் அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கேளுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். மூட்டு வலி தைலம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் கிளிக் பண்ணி அதை வாங்கி தேய்ச்சி பாருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸை எல்லாருமே பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் வேற ஒரு சூப்பரான டிப்ஸ்ல மீட் பண்ணலாம். அண்டில் தென், தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் ஆல்.